இப்ப காளியம்மாள் அவங்களே நிறைய மேடைகள்ல திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காங்க. கனிமொழி அவர்களுடைய சாராய ஆலையை மூடணும்னு சொல்லி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. திமுக காரங்களே நேரடியா தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க மேல பாட்டில வீசி எல்லாம் அடிச்சிருக்காங்க. அவங்க இப்ப அப்படி எல்லாம் பேசிட்டு ஒருவேளை அவங்க திமுகவுக்கு போனாங்க அப்படின்னா காளியம்மாளுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது கேள்விக்குள்ளாகும். கண்டிப்பா கேள்விக்குறியாகும். ஏன்னா காளியம்மாள் அவர்கள் பேசின பேச்சு தமிழ் தேசியம்ங்கிற பக்கத்துல இருந்து அவங்க பேசின திமுகவே கடுமையா தீவிரமா எடுத்து பேசினவங்க. பெண்கிறதால ரொம்ப அவங்க ஆக்ரோஷமா பேசுவாங்க, ரொம்ப பயங்கரமா மேடைகளில் பேசுவாங்க. அப்ப சீமானுக்கு அடுத்து திராவிடம் தரப்புல இருந்து எதிர்கொள்ள முடியாத பேச்சுன்னு பார்த்தோம்னா காளியம்மாளோட பேச்சு தான். அதை திமுக தரப்புல இருந்து எதிர்கொள்ளவே முடியல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே திமுக ஊடகங்கள், திமுகவுக்கு சார்பாக செயல்படுற திமுக மாஃபியா ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, யூடியூப்லாம் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல சீமான் அவர்களை கிண்டல் பண்ணுவாங்க, சாட்டை துரைமுருகனை கிண்டல் பண்ணுவாங்க, இடுமான கார்த்தியை கிண்டல் பண்ணுவாங்க, காளியம்மாளை கிண்டல் பண்ண மாட்டாங்க. கிண்டல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு அவங்கள, ஏன்னா பெண் அப்படிங்கிறதால அவங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. காளியம்மாளை கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்.